ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்போலா ஃபர்னஸ். ஸோ குப்போலா ஃபர்னஸ்னால் என்ன? இது இன்னொரு ஃபர்னஸ் யூஸ்டு ஃபார் மெல்டிங் ஆஃப் அயர்ன். ஸ்பெஷலாக இந்த அயர்னில் என்னென்னா வி வில் பி கெட்டிங் கேஸ்ட் அயர்ன். ஸோ நார்மலாக நம்ம முதல்ல பார்த்தது பிளாஸ்ட் ஃபர்னஸில் வில் பி கெட்டிங் என்னது பிக் அயர்ன். இப்போ நம்ம கிடைக்க போகிறது கேஸ்ட் அயர்ன். சரிங்களா? ஸோ இந்த கேஸ்ட் அயர்னில் முதல்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். ஒரு குப்போலா ஃபர்னஸில் ஷெல் இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது, டயூர்ஸ் இருக்குது, விண்ட் பெல்ட் இருக்குது, ப்ளோயர் இருக்குது, ஸ்லாக் ஹோல் இருக்குது, சார்ஜிங் டோர் இருக்குது, அண்ட் ஃபைனலி சிம்னி ஆர் ஸ்டாக். இத்தனை காம்பனண்ட்ஸ், மெயினான காம்பனண்ட்ஸ் ஆர் தேர் இன் குப்போலா ஃபர்னஸ். ஸோ அடுத்தது இந்த ஷெல்னால் என்ன முதல்ல பார்ப்போம். ஷெல்லுங்கிறது அவுட்டர் மோஸ்ட் கவரிங். அதுதான் அந்த வேர்ட்டிக்கலாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்படியே இது ஒரு சிலிண்டர் மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் மாதிரி இதை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதனுடைய திக்னஸ் வில் பி அரவுண்ட் 6 to 12 mm திக்னஸ். நார்மலி மேட் ஆஃப் ஸ்டீல் ஷீட்டால் செய்யப்பட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் தாங்கிறதுக்காக. இந்த ஃபுல் என்டையர் செட்டப்பும் எதுக்கு கீழே இருக்குன்னா, இட் இஸ் மேடப் ஆஃப் ஒரு ஃபவுண்டேஷன் மேலே இருக்கும். இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா அரௌண்டு 1 to 2 meters இருக்கும். அதே ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதனுடைய அளவுலேருந்து 2 times to 6 times இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் போகிறோம். ஃபவுண்டேஷனாக அந்த பேஸ் இருக்குது பாருங்கள். அது ஸ்பெசிஃபிக்காக இட் இஸ் மேடப் ஆஃப் பிரிக் ஃபவுண்டேஷன். இங்கே கீழே இருக்கிறது பிரிக் ஃபவுண்டேஷன், மேலே இருக்கிறது ஸ்டீல் ஃபவுண்டேஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா இந்த இடத்துல யூ வில் பி ஹேவிங் அ ட்ராப் பாட்டம் டோர்னு பேர். ட்ராப் பாட்டம் டோர்னால் என்ன? இட் இஸ் வெரி சிம்பிள் தட் இது ரெண்டும் பைவட் பண்ணியிருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணாங்கன்னா டக்குன்னு இது அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடும். அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஃபினிஷிங் பண்ண பிறகு தேவையில்லாத எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் ரிஃப்ராக்டரி லைனிங்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டயூர்ஸ். டயூர்ஸ்னால் என்ன சார்? இது ஏற்கனவே நம்ம பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேயே பார்த்துருக்கோம். டயூர்ஸுங்கிறது ஏர் கொடுக்குற ஒரு ஏரியா. நல்லா ஹாட் ஏர் எடுத்துகிட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வைக்கிறது. இது நார்மலாக எங்கே இருக்கும்? இங்கேருந்து பேஸ்லேருந்து 0.2 to 1.2 meters above தி ஒர்க்கிங் பாட்டம். தான் ஒர்க்கிங் பாட்டம்லேருந்து கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்னென்னா இந்த டயூர்ஸ் எல்லாம் வில் பி கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ விண்ட் பெல்ட். அந்த விண்ட் பெல்ட் வில் பி கனெக்டட் டு அ விண்ட் பாக்ஸ். இந்த விண்டு பாக்ஸ் தான் டயூர்ஸுக்கு எந்த ஸ்பீடில் காற்று ப்ளோ பண்ணணும் அப்படிங்கிறது வரும். இந்த விண்டு பாக்ஸ் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா விண்டு ப்ளோயர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த விண்டு ப்ளோயர் தனியாக ஒரு இன்லெட் கொடுத்து இட் வில் பி கம்மிங் இன் ஹியர் டு தி டயூர்ஸ். சரியா? ஸோ இந்த விண்டு ப்ளோயர் வில் ஹெல்ப் யூ டு அந்த வருது பாருங்கள் காற்று, அதாவது ஹாட் ஏர் கம்பஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வி ஆர் கோயிங் இன் ஃபார் ஸ்லாக் ஹோல். இந்த இடத்துல வரும் ஸ்லாக் ஹோல். ஸ்லாக் ஹோல்னால் என்ன? நான் அதுவும் இதில் பார்த்துருக்கோம் பிளாஸ்ட் ஃபர்னஸில். என்னது ஸ்லாக் ஹோலுங்கிறது? அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும். அதை காற்று வச்சு ஊதி அந்த பக்கம் தள்ளிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்லாக் ஹோல். சரியா? ஸோ ஸ்லாக் ஹோல் இஸ் டு ரிமூவ் தி ஸ்லாக். இம்ப்யூரிட்டிஸ் கூட ஃபார்ம் ஆன ஃப்ளக்ஸ் கூட இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்லாக் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்லாக் தான் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஹோல் தான் ஸ்லாக் ஹோல். சரிங்களா? அடுத்தது சார்ஜிங் டோர். சார்ஜிங் டோர் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும். இந்த சார்ஜிங் டோர் நார்மலாக இந்த டயூர்ஸ்லேருந்து 3 to 4 meters உயரத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மூலியமாக தான் உனக்கு என்ன 3 முக்கியமானது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளக்ஸு, கோக்கு, மெட்டல், ரா மெட்டீரியல், ஓர், இது 3த்தையும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிளாக்குங்கிறது என்னது? கோக், கறி, நிலக்கரி. ரெட்டாக இருக்குது பாருங்கள், அது ஃப்ளக்ஸு. ப்ளூவாக இருக்குது பாருங்கள், அது மெட்டல். இது முதல்ல கோக்கு, அப்புறம் ஃப்ளக்ஸு, அப்புறம் மெட்டல். திருப்பி கோக்கு, ஃப்ளக்ஸு, மெட்டல். அப்படியே 1 by 1 லேயராக ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் அதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த கோக் வில் ஹீட் கம்பைன்ஸ் வித் த ஃப்ளக்ஸ். அந்த ஹீட் வில் பி எனஃப் டு மெல்ட் தி மெட்டல். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளக்ஸு இம்ப்யூரிட்டிஸ் கூட சேர்ந்து ஸ்லாகாக வெளியே வந்துடும். ஹெவியான மோல்டன் மெட்டல் வில் பி டெபாசிட் த பாட்டம் அண்ட் இட் வில் பி டேப்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது சிம்னி ஆர் ஸ்டாக்னு பேர். சிம்னி ஆர் ஸ்டாக்னா என்ன சார்? இதான் சிம்னி ஆர் ஸ்டாக். இது நார்மலாக முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு அரஸ்ட் தி ஸ்பார்க்.
ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜோன்ஸ் ஆஃப் குப்போலா. என்னென்ன டைப் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மோல்டன் மெட்டல்லாம் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெல்ட்டிங் ஜோன். மெல்ட்டிங் ஜோன்னா என்ன? உருகிற இடம். ஸோ அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி கோக் பெட் ஆரம்பித்து எக்ஸ்டெண்ட் டு த ஹைட் ஆஃப் 900 millimeter வரைக்கும் போகும். ஸோ எந்த இடத்துல எந்த இடத்து வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து மெல்ட்டிங் ஜோன். இந்த இடத்துல தான் உனக்கு வந்து இட் வில் கெட் மெல்டட். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த மெல்ட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபெரஸ் வில் கம்பைன் வித் கார்பன் மோனாக்சைடு டு ஃபார்ம் அயன் கார்பைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? ஸோ அயன் கார்பைடுன்னு உனக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கம்பஷன் ஜோன். இதுக்கு இங்கே வரும் கம்பஷன் ஜோன். மெல்ட்டிங் ஜோனுக்கு கீழே நடுவில் ஒரு ஜோன் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு கம்பஷன் ஜோன். இது நார்மலாக எங்கே இருக்குன்னா 150 to 300 meters above தி டயர்ஸ். இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் கம்பஷன் ஜோன் பேரே உனக்கு சொல்லுது. கோக்கில் வந்து ஏர் பட்ட உடனே இட் ஹீட்ஸ், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் கம்பஷன் டேக்ஸ் பிளேஸ். நார்மலாக இங்கே வந்து கார்பன் வந்து கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹீட் இஸ் லிபரேட்டட். திருப்பி ஹீட் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஹீட் அகெயின் சிலிகான் வித் ஆக்சைடு ஃபார்ம்ஸ் சிலிகான் டை ஆக்சைடு அண்ட் அகெயின் ஹீட் இஸ் லிபரேட்டட். அதே போல் மெக்னீஷியம் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் அகெயின் ஹீட் இஸ் லிபரேட்டட். எல்லா இடத்துலையுமே இங்கே ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக the temperature will be very high at this zone. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னா, நெக்ஸ்ட் ஜோன் இஸ் ரெடியூசிங் ஜோன். இந்த மெல்ட்டிங் ஜோனுக்கும் கம்பஷன் ஜோனுக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள், அதுதான் ரெடியூசிங் ஜோன். ஸோ இந்த ரெடியூசிங் ஜோனில் பேரே சொல்லுது என்னது, கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடாக ரெடியூஸ் ஆகிடும். சரியா? ஸோ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா, இட் இஸ் அரௌண்ட் 1200 degree centigrade. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் கால்டு க்ரூசிபிள் ஜோன். க்ரூசிபிள் ஜோன்னா என்ன? க்ரூசிபிள் ஜோன் இஸ் அ ஜோன் வேர் இந்த சாண்ட் பாட்டம்க்கும் இந்த டயூர்ஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் க்ரூசிபிள் ஜோன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக மோல்டன் மெட்டல் வந்து இது சாண்டு பாட்டம் வந்து கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் இந்த மோல்டன் மெட்டல் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி கீழே நேராக வந்து லேடரில் ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜோன் தான் வந்து க்ரூசிபிள் ஜோன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெல். இங்கே தான் வந்து மோல்டன் மெட்டல் வந்து இந்த ஸ்லாக் ஹோலுக்கு கீழே செட்டில் ஆகும். ஸ்லாக் ஃபுல்லாக அந்த பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, ஊதி எடுத்துருவாங்க. அண்டு திஸ் இஸ் த ஜோன் வேர் இட் இஸ் பீயிங் மோல்டன் மெட்டல் இஸ் tapped. So these are all the different types of zones available. In addition to that, இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜோன் பேர் ப்ரீ ஹீட்டிங் ஜோன். ப்ரீ ஹீட்டிங் ஜோன்னா என்ன, பேரே சொல்லுது, முன்னாடியே ஹீட் பண்ணி வைக்கிறது. ஸோ சார்ஜிங் டோர்லேருந்து இந்த மெல்ட்டிங் ஜோனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் உனக்கு இருக்கிறது வந்து ப்ரீ ஹீட்டிங் ஜோன். ப்ரீ ஹீட்டிங்னா என்ன, பேரே சொல்லுது உங்களுக்கு என்ன, ஹீட்டிங்கை ஏற்கனவே இங்கே ஹாட்டாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது இட் கெட்ஸ் ப்ரீ ஹீட்டட். அதனால் இட் இஸ் கால்டு ப்ரீ ஹீட்டிங் ஜோன். சரிங்களா? இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சார்ஜிங் ஜோன்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோன். இது முக்கியமாக இது ஸ்டாக் ஜோன். இந்த வெளியில் போகுது பாருங்கள், காற்று ஹாட் ஏர் வெளியே போகுது இல்லையா, ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டாக் ஜோன். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் அவைலபிள் இன் அ குப்போலா. ஹவ் இட் ஒர்க்ஸ், அதாவது என்னது ரா மெட்டீரியல் எப்படி ஃபீட் பண்ணுறது, எப்படி அது பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.